வணக்கம். லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து ஹிஸ்டரிக்கு இன்ட்ரோ பார்த்துட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கொஞ்சமா ரீட் பண்ணோம். இப்போ இத அப்படியே ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதை பொறுத்தளவு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸையும் இந்தியன் நேஷனல் யூனியனையும் இணைச்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டா? இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு, இல்லைன்னா ஃபவுண்டர் ஆஃப் த ஐஎன்சி யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏஓ ஹியூம். எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரித் காலேஜ், 28 டிசம்பர் 1885 இன் பாம்பே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடக்குதுன்னா பாம்பே, மும்பைல தான் நடக்கும். ஏஓ ஹியூம் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட். இதோட பிரசிடென்ட் யாருங்க? ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் உமேஷ் சந்திர பானர்ஜி. லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செஷன்ல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 72 டெலிகேட்ஸ். செகண்ட் செஷன்ல 436 டெலிகேட்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. கரெக்டா? வேற என்ன படிச்சோம்? ஒரு உமன், ஃபர்ஸ்ட் உமன் யார் அட்ரஸ் பண்ணாங்க சொல்லிட்டு ஒன்று படிச்சோம். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் அப்படின்னா காதம்பினி கங்குலி. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் ஐஎன்சியில் காங்கிரஸ் செஷன்ல 1889 அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? வேற என்ன படிச்சோம்? ஏதாச்சும் ஞாபகம் வருதோ சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை சொல்லுங்க. வேற என்ன படிச்சோம்? சேஃப்டி வால் தியரி, ஏஓ ஹியூம். சேஃப்டி வால் தியரியை சொன்னது யாருன்னு சொன்னேன், லாலா லஜ்பதி ராய். அவரோட புக் யங் இந்தியால எழுதியிருப்பாரு. சரிங்களா? அதே போல லைட்னிங் கண்டக்டிங் தியரி, அதாவது ஏஓ ஹியூம் வந்து ஒரு லைட்னிங் கண்டக்டரா ஆக்ட் ஆனாரு அப்படி சொல்லிட்டு சொன்னது கோபாலகிருஷ்ண கோகுலே. கான்ஸ்பைரசி தியரின்னு சொன்னது ஆர்பி தட். ஆக்சுவலா அந்த ஆர்சி தத்து கிடையாது, ஆர்பி தத்துன்னு வரும். கான்ஸ்பைரசி தியரி, ஆர்பி தத். இதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சேஃப்டி வால் தியரியை ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ அதனால மேபி கான்ஸ்பைரசி தியரியா இருக்கட்டும் அண்ட் லைட்னிங் கண்டக்டிங் தியரியா இருக்கட்டும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், காங்கிரஸ் யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா சையத் அகமது கானு, ராஜா சிவ் பிரசாத், பனாரஸ், லார்டு டப்ளின், இவங்கெல்லாம் வந்து அப்போஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கவா இந்த நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்பவே எழுத ஆரம்பிச்சீங்கன்னா 1885 இருந்து 1945 வரைக்கும் நீங்க வந்து எழுதணும். அவ்வளவு பேரை நம்மளாலாம் வந்து எழுதி மனப்பாடம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம படிப்போம்ல, இந்த ஏரியால வருது, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வருது, இது எல்லாத்தையும் எழுதி அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட் உமேஷ் சந்திர பானர்ஜி. இது வந்து 1885 வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பிரசிடென்டா இருப்பார். ஓகேவா? 1885 டபிள்யூசி பானர்ஜி இருப்பாரு. அதே 1886 வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே டைப் ஆகல. கீழே டைப் ஆகுதா? ஓகே. 1886 வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி இருப்பாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்சி பிரசிடென்ட் சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுபோல 1887 தேர்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ருதீன் தையப்சி. இந்த தேர்ட் மீட்டிங் எங்க நடக்கும்னா மெட்ராஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாம்பே, மும்பையில் நடக்கும். ரெண்டாவது மீட்டிங் கல்கத்தால நடக்கும். மூணாவது மீட்டிங் பத்ருதீன் தையப்சி, இது வந்து மெட்ராஸ்ல நடக்கும். ஓகேவா? அதே போல ஃபோர்த் மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1888 அதுல வந்து ஜார்ஜ் யூல் வந்து பிரசிடென்டா இருப்பார். ஸோ இதை வந்து அப்படியே வரிசையா பார்த்துக்கோங்க. ஜார்ஜ் யூல் வந்து அகமதாபாத்ல வந்து பிரசிடென்டா இருப்பார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் யாருன்னா சரோஜினி நாயுடு. 1925 அவங்க பிரசிடென்டா இருந்தாங்கன்னு சொன்னேன். அதே போல ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் அப்படின்னா அது வந்து அன்னி பெசன்ட். இந்த இங்க மேலே இருக்கு பாருங்க, அன்னி பெசன்ட். அதே போல இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், காந்தி எப்போ பிரசிடென்டா இருக்காருன்னா 1924 பெல்கம் செஷன்ல பிரசிடென்டா இருப்பாரு. ஜவஹர்லால் நேரு வந்து 1925 லாகூர் செஷன்ல பிரசிடென்டா இருப்பாங்க. இப்பதான் பூர்ண சுவராஜ்னு ஒன்று கொண்டு வருவாங்க, இதையும் பார்த்துக்கோங்க. 38 ஹரிபுரா திரிபுரா ரெண்டுமே சுபாஷ் சந்திர போஸ் தான். ஐஎன்சி பிரசிடென்ட் அட் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஜேபி கிருபழனி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அகைன் 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 சொல்லி 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 மைண்ட் அப்படியே ஏற்றிக்கோங்க. மாடரேட் ஃபேஸ்.
மாடரேட் ஃபெஸ்ட் இவங்களோட ஒர்க்கிங் மெத்தடை பொறுத்த அளவுக்கு ட்ரிபிள் பி, ப்ரொடெஸ்ட், ப்ரேயர், பெட்டிஷன் அப்படி சொன்னேன். இவங்களோட மெயின் மோட்டோ என்னன்னா நேஷனல் யூனிட்டி, ஒரு நேஷனல் ஸ்பிரிட்டை கிரியேட் பண்றது தான். ஓகேவா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் மெம்பரை இன்டைரக்டா எலெக்ட் பண்றதுல சக்சீட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு படிச்சிருக்கோம். இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாடரேட் லீடர் ஏஓ ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி, பத்ருதீன் தையப்சி, எம்ஜி ரனடே, டபிள்யூசி பானர்ஜி, எஸ்என் பானர்ஜி. இவர் வந்து 1902ல பிரசிடெண்டா இருப்பாரு. 1902ல பிரசிடெண்டா இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து மதன் மோகன் மால்வியா, தேஜ் பகதூர் சப்ரு. அண்ட் நேத்து இதை படிக்கும்போது ஒரு விஷயம் வந்து நான் தப்பா சொல்லிட்டேன். இந்த ராஷ் பிஹாரி கோஷ் இருக்கார் இல்லையா, இவர் வந்து 1906ல பிரசிடெண்டா இல்ல, 1907ல தான் பிரசிடெண்டா இருப்பார். சிக்ஸ்ல அகைன் தாதாபாய் நவரோஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டா இருப்பாரு. அது மாதிரி தாதாபாய் நவரோஜி 3 டைம்ஸ் பிரசிடெண்டா இருப்பாரு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் ஆஸ்க்டு கொஷின். 3 டைம் பிரசிடெண்டா இருப்பாரு. சரிங்களா? பிரசிடெண்டா இருப்பாரு. இதை பார்த்துக்கோங்க. ராஷ் பிஹாரி கோஷ் வந்து 1907ல பிரசிடெண்டா இருப்பார். சூரத் ஸ்டேஷன் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்சி தத்து, சுப்பிரமணியம், இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் மாடரேட் ஃபேஸ் பார்த்தோம். அவங்கள பொறுத்தளவுக்கு ட்ரிபிள் பி தான் அவங்களோட மெத்தட்ஸ். அண்ட் அவங்களோட மோட்டோ, மெயின் மோட்டோ என்னன்னா ஒரு நேஷனல் ஸ்பிரிட்டை கிரியேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸை பொறுத்தளவுக்கு உங்களோட மாடரேட்டரோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அண்ட் க்ரோயிங் கான்ஷியஸ்னஸ் அபவுட் எக்ஸ்ப்ளாய்டிவ் கேரக்டர். சேம் டைம் வந்து பிரிட்டிஷோட அந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கேரக்டரும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா நம்ம வந்து இது பண்ணணும், இதெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த போயர் வார், இது எப்போ நடந்தது? இது இப்போதான் வந்து கெய்சரை ஹிந்து காந்திக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னேன். இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. டெமாலிஷ் மித் ஆஃப் த ஒயிட் மேன் சூப்ரமசி. ஆக்சுவலாக அந்த ஒயிட் மேன் சூப்ரமசிங்கிறது அதுக்கு முன்னாடி வரலைக்குமே வந்து அரௌண்ட் 1883லலாம் இல்பர்ட் பில்லுன்னு ஒன்று வரும். 1883ல இல்பர்ட் பில் அப்படி சொல்லிட்டு ஒன்று வரும். இல்பர்ட் பில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் ஜட்ஜ், இந்தியன் மேஜிஸ்ட்ரேட் ஒரு யூரோப்பியன் நார்மல் பர்சன் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள வந்து பனிஷ் பண்ணலாம். அதான் ஹில்பர்ட் பில்லு. அதுக்கு முன்னாடி வரலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் யூரோப்பியனை பனிஷ் பண்ண முடியாது. ஒரு இந்தியன் ஜட்ஜாவே இருந்தாலுமே சரி யூரோப்பியனை வந்து பனிஷ் பண்ண முடியாது. ஸோ 1883ல வந்து பார்த்தோன்னா இந்த ஹில்பர்ட் பில் வந்து அது கொண்டு வருவாங்க. இந்தியனும் வந்து யூரோப்பியனை பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு பெரிய பிரச்சனையே போகும். ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வரும். ஏன்னா பிரிட்டிஷை பொறுத்தளவுக்கு இந்தியன்ஸ் அப்படின்னாலே ஒரு பார்பேரியன், அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுலாம் இருக்காது. அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் இந்தியனுக்கு வந்து அது வந்து பொறுத்துக்க முடியாது. நம்ம பீப்புள் வந்து இப்ப அப்படி பனிஷ் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகி ஒரு பெருசா இது கான்ட்ரவர்சியா போகும். ஸோ அதான் ஒயிட் மேன் சூப்பர்மெசின்னு சொல்லுவாங்க. வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் மூளை இருக்கும், அறிவு இருக்கும், அப்படிலாம் வந்து ஒரு தவறான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒயிட் மேன் சூப்பர்மேசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயர் வார இருக்கட்டும், சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஜப்பான் வந்து இண்டஸ்ட்ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா growth ஆகி அவங்க எக்கனாமியில வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அதுவும் ஒயிட் மேன் சூப்பர்மேசி வந்து உடைக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஜப்பான் வந்து ரஷ்யாவை வந்து அந்த டைம்ல வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நம்மளும் போராடினா இவங்களை வந்து வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷனரி பாலிசிஸ். ஆமாம், அந்த 2 ஆக்டை பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மேபி இப்போ உங்களுக்கு என்னடா ரொம்ப ஏதோ பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் ஃபார் த டைம் வெல் நீங்க வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அப்படியே கேட்டுட்டு இருங்க ஒரு ஸ்டோரி மாதிரி. ஓகேவா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கேவ் த ஐடியா ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இந்த சென்ட்ரல் பிளேஸ் த இந்தியன் பாலிடிக்ஸ், இது பார்த்தோம். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னா ஸ்வதேசினா என்ன சொன்னா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்வதேசி அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் சொன்னேன். ஸ்வதேசினா என்ன அப்படின்னா இந்தியன் குட்ஸை யூஸ் பண்றது, நேற்று சொன்னேன் கரெக்டா. அடுத்து பைகாட்ஸ் ஆஃப் த ஃபாரின் குட்ஸ், நான் கோஆப்ரேஷன் வித் பிரிட்டிஷர், பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பண்ண மாட்டாங்க. மாடரேட்ஸ், சரி
எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடர் யாருன்னா லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால். இந்த மூணு பேரும் பார்த்துக்கோங்க. லாலு, பாலு, பால் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அரபிண்டோ கோஷ், சக்கரவர்த்தி போஸ், தி பிரகாசம், சிதம்பரம் பிள்ளை, வஉசி இந்தியால இவர் ஸ்வதேசி மூமெண்ட்டை வந்து கொண்டு போவாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதேசி ஸ்டீம் சம்திங் ஒரு இது கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுவாரு. ஸ்வதேசி ஸ்டீம் சம்திங் வரும் அந்த கப்பல் பேர், அந்த இண்டஸ்ட்ரி பேரு ஸ்வதேசி ஸ்டீம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். நேவிகேஷன் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். இதை வேணா செக் பண்ணிக்கோங்க. வஉசி வந்து அப்போ இத ஓபன் பண்ணுவாரு. ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நேவிகேஷன் இண்டஸ்ட்ரி சரிங்களா. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை நம்ம படிக்கணும், அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் அதே போல மாடரேட்டர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த மூமெண்ட்டை அவுட் சைட் பெங்கால் எடுத்துட்டு போகணும்னு யோசிப்பாங்க, ஸ்வதேசி மூமெண்ட்டை. ஏன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆக்சுவலாக நடக்கும், அதுக்கப்புறம் தான் ஸ்வதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸ்வதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே மாடரேட் என்ன சொல்லுவாங்க, பெங்காலை தான் ஸ்பிளிட் பண்ணாங்க. ஸோ நம்ம பெங்காலுக்குள்ள இந்த மூமெண்ட்டை கொண்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் இதை கொண்டு போகணும், பெருசாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டே பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போவாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இந்த டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். 16th October 1905 தான் இது வந்து கொண்டு வருவாங்க. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலோட மெயின் மோட்டோ ஆஃப் பிரிட்டிஷ் என்னன்னா கம்யூனல் கல்ஃப் பிட்வீன் த ஹிந்து அண்ட் முஸ்லீம். ஓகேவா. பட் வெளியில சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா பெங்கால் பெரிய ரீஜனா இருந்துச்சு, அதனால நான் ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மெயின் மோட்டோ என்னன்னா டிவைட் அண்ட் ரூல். இதுதான் அவங்களோட மெயின் மோட்டோ. டிவைட் பண்ணி நம்மளை ரூல் பண்றது. ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த யூனிட்டி வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அமர் சோனர் பங்களா எழுதியிருப்பாரு, ஜனகணமன எழுதியிருப்பாரு. கல்கத்தா செஷன் 1911 ஃபர்ஸ்ட் பாடுனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுபோல நோபல் பிரைஸ் நைட்ஹுட் எப்போ வாங்கினாரு சொல்லிட்டு உங்களை பார்க்க சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நேஷனல் ஆந்தம் பங்களாதேஷ் 1971 இதை அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட். இந்த 7th August 1905 என்ன டேன்னு சொன்னேன். இப்போ அதாவது ஐ திங்க் ஒரு 4-5 இயருக்கு முன்னாடி தான் மோடி வந்து இது பண்ணாரு. இதை வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. 7th August 1905 அது என்ன டே அப்படி சொன்னேன், ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ஸ்வதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆன இந்த டே, ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆன டே, இதுதான் நேஷனல் ஹேண்ட்லூம் டேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பனாரஸ் செஷன் 1905. இதுல வந்து கோபாலகிருஷ்ண கோகுலே இவர் தான் லீட் பண்றாரு. இந்த மூமெண்ட் இந்த செஷனையே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் கோபாலகிருஷ்ண கோகுலே விட மாட்டாரு. இவரு இந்த இந்த செஷனை வந்து பிரசிடென்ட் ஆகி கொண்டு போவாரு. இதுல தான் ஃபர்ஸ்ட் வருஷம் ஸ்வதேசிய இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அண்ட் ரெசல்யூஷன் டு பைகாட் பிரிட்டிஷ் குட். ஸ்வதேசி அப்படின்னா நம்ம குட்ஸை யூஸ் பண்றது. அண்ட் ரெசல்யூஷன் டு பைகாட் பிரிட்டிஷ் குட் அப்படின்னா பிரிட்டிஷ் குட்ஸை அடாப்ட் பண்றது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட், இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ரெசல்யூஷன் எப்போ கொண்டு வருவாங்கன்னா கல்கத்தா செஷன் 7th August 1905 கொண்டு அடாப்ட் பண்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்வதேசி அண்ட் பைகாட். ஸ்வதேசி மூமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம படிச்சோம். ஸ்வதேசி அப்படின்னாலே இந்தியன் குட்ஸ் யூஸ் பண்றது. ஓகேங்களா. அதே போல இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா எஃப்எஸ்ஐ செல்ஃப் ரிலையன்ஸ், இல்லைன்னா ஆத்ம சக்தி, நம்மளே நம்பி இருக்கிறது எல்லா இதுலயும். ஓகேவா. பிசி பிசி ராய், ஆச்சாரியா பிரஃபுல்லா சந்திரா ராய்னு ஒரு பேர், பிரஃபுல்லா சந்திரா சொல்லிட்டு வரும். இவர் தான் வந்து பெங்கால் கெமிக்கல் ஸ்வதேசி ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணியிருப்பாரு. பிரஃபுல்லா சந்திரா ராய் அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேங்களா.
சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஃபுல்லா சந்திர ராய்னு கூட கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க. ஆச்சாரியை கட் பண்ணிட்டு பிரஃபுல்லா சந்திர ராய்னு கூட கொடுப்பாங்க. ஸோ நேமை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சுவதேசி மூமெண்ட் வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா இதில் நடக்கும். பொயட்ரி, ஜேர்னலிசம், அப்போ செல்ஃப் ரிலையன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெங்கால் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட், பெங்கால் நேஷனல் காலேஜ் சொல்லிட்டு ரெண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பால், பிபின் சந்திர பால் அண்ட் சிதம்பரம் பிள்ளை, இவர் வந்து வந்தே மாதரம் மூமெண்ட்டை எங்கே கொண்டு போவாங்க? மெட்ராஸு. அது மாதிரி ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் இண்டஸ்ட்ரி நம்ம ஊரில் சிதம்பரம் பிள்ளை ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாலா லஜபதி ராய், அஜித், ரெண்டு பேரும் பஞ்சாப்ல இந்த மூமெண்ட்டை லீட் பண்ணுவாங்க. சையத் ஹைதர் அலி ராசா டெல்லியில மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தான் நம்ம நேற்று அப்படியே ரீட் பண்ணோம். இது என்டையரா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒய் ஸ்வதேசி மூமெண்ட் ஃபெயில்டு. ஸ்வதேசி மூமெண்ட் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, சிவியர் கவர்மெண்ட் ரெப்ரஷன், ஸ்பிளிட் இன் நேஷனல் நேஷனலிஸ்ட் அட் சூரத். ஸோ இனிமே தான் அந்த சூரத் ஸ்பிளிட்லாம் வரும். அதான் இது இந்த புக்கையே பொறுத்தளவுக்கு ஒரு வேற ஒரு சோர்சஸ்ல இருந்து ஒரு குட்டி குட்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்டையரா ரீட் பண்ணிட்டு அப்புறம் ஓவரால் ஒரு கன்சைஸ் வியூவா பார்த்தீங்கன்னா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓ இதுதான் சொல்ல வராங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீட் பண்ணும்போதே வந்து பாயிண்ட்ஸ்லாம் பிச்சு 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 அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி இருக்கு, ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து புக்கா ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லையே அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ ரீட் பண்ணிட்டு ஒரு கன்சைஸ் வியூ இதுதான் சொல்ல வராங்க, இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லேக் ஆஃப் எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷன் மூவ்மெண்ட் வாஸ் ரெண்டர்டு லீடர்லெஸ். ஒரு லீடர்லெஸ் மூவ்மெண்ட்டா பின்னாடி வந்தால் காந்தியன் மூவ்மெண்ட்லாம் காந்தி தான் ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய லீடர்ஸ் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஒரு லீடர்ஸ் இருப்பாங்க. ஸ்வதேசி மூமெண்ட்டுக்குன்னு ஒரு லீடர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டே வந்து ஃபெயில் ஆயிரும். ஓகேவா? ஃபார்மேஷன் ஆஃப் த முஸ்லீம் லீக், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மேஷன் ஆஃப் த முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் எப்போ செட்டப் பண்றாங்க அப்படின்னா 1906ல் செட்டப் பண்றாங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஆகா கான், நவாப் சலிமுல்லா ஆஃப் தாக்கா, நவாப் முஷின் உல் முல்க். இந்த மூணு பேரையும் அப்படியே படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஷின் இதெல்லாம். ஆகா கானு, சலிமுல்லா கானு, உல் முல்க், முல்லா கான் முல்க், அதெல்லாம் வச்சு ஏதாச்சும் ஹிண்ட் வச்சுக்கோங்க. ஆகா கான் இந்த நேம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே உங்கள் மைண்டில் நின்றுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆகா கான், நவாப் ஆஃப் சலிமுல்லா ஆஃப் தாக்கா, நவாப் ஆஃப் மொஷின் உல் முல்க். சரிங்களா? அதே போல இந்த முஸ்லீம் லீக் சப்போர்ட்டட் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். உங்களை பொறுத்தளவுக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை சப்போர்ட் பண்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்போஸ் த ஸ்வதேசி மூமெண்ட், ஸ்வதேசி மூமெண்ட்டை இவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. டிமாண்டட் த ஸ்பெஷல் சேஃப் கார்ட் ஃபார் இட்ஸ் கம்யூனிட்டி அண்ட் ஸ்பெஷல் எலக்டோரட் ஃபார் முஸ்லீம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பெஷல் சேஃப் கார்டு கொடுங்க. ஏன்னா ஹிந்துஸ் வந்து நிறைய இருக்காங்க, ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இன்னும் எனக்கு சேஃப் கார்டு கொடுங்க, செப்பரேட் எலக்டோரேட் கொடுங்க சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. இதை தான் வந்து லேட்டரா மின்டோ மார்லி ரிஃபார்ம் சொல்லிட்டு 1909ல் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செப்பரேட் எலக்டோரேட்டை முஸ்லீம் லீக் டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கல்கத்தா செஷன் 1906. இதை யார் லீட் பண்ணுவாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இதுலயே வந்து பாலகங்காதர திலக் வந்து பிரசிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. பட் தாதாபாய் நவ்ரோஜி வந்து ஒரு ஓல்டஸ்ட் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஓல்டஸ்ட் பர்சன். ஸோ அவரை பிரசிடென்ட் ஆகணுன்னே கோபாலகிருஷ்ண கோகுலே தான் ஒரு பிரசிடென்ட் ஆக்கி விடுவாரு. பிரசிடென்ட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக பாலகங்காதர திலக் ஒதுங்கிக்குவாரு. த பிரசிடென்ட் ஆஃப் த செஷன் டிக்ளேர் த செல்ஃப் கவர்மெண்ட் ஆர் ஸ்வராஜ். ஸோ நம்ம 1905 செஷன்ல என்ன கொண்டு வராங்கன்னு சொல்லி படித்தோம். 1905 செஷன்ல என்ன கொண்டு வருவாங்கன்னா ஸ்வதேசி. கரெக்டா? ஸ்வதேசிய கொண்டு வருவாங்க. அதாவது நம்ம செல்ஃப் இந்தியாவில் மேட் பண்ண குட்ஸை யூஸ் பண்ணாதான் ஸ்வதேசி. ஓகேவா? இங்க யாரு வந்து பிரசிடென்ட்? கோபாலகிருஷ்ண கோகுலே. சரிங்களா? ஜிகேகேன்னு ஷார்ட்டா எழுதுறேன். கோபாலகிருஷ்ண கோகுலே. பனாரஸ் செஷன். ஓகேங்களா? இது கல்கத்தா செஷன்
ஸ்வராஜ். ஸ்வராஜ எந்த செஷன்ல கொண்டு வருவாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டா அது 1906 செஷன் தாதாபாய் நவ்ரோஜி அந்த செஷனோட பிரசிடென்ட். அதே பூர்ண ஸ்வராஜ்னா 1929. இந்த மூணுத்தையும் தெளிவா பார்த்துக்கோங்க: ஸ்வதேசி, ஸ்வராஜ், பூர்ண ஸ்வராஜ். ஓகேவா? ஸோ லைக் தட் யுனைடெட் கிங்டம் வாஸ் த கோல் ஆஃப் த இந்தியன் பீப்புள். அதாவது இந்தியாவுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு காலனிஸ், சுயமா நம்ம வந்து ராஜ்யம் நடத்துற மாதிரி நம்ம எங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் இவங்களோட கோல். ஓகேவா? நெக்ஸ்ட் சூரத் ஸ்பிளிட் 1907. கிட்டத்தட்ட இந்த ஸ்வராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இவங்களோட எப்படி சொல்றது தேவையா இருக்கும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, போயிட்டு பிரிட்டிஷர்கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க. சேம் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஸ்வராஜ் வேணும்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டா ஏதாவது பண்ணி ஜெயில போடணும், அவங்கள பிடிக்கணும், அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு கான்ஸ்பைரசி மாதிரி நடந்ததா சொல்லுவாங்க. ஸோ இப்படி நடக்கும்போது நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தா சூரத் ஸ்பிளிட், அதாவது சூரத்தில் ஒரு காங்கிரஸ் மீட்டிங் நடக்கும். அதாவது இந்த இதில் தான் ராஷ் பிஹாரி கோஷ் இருக்கார் இல்லையா, ராஷ் பிஹாரி கோஷ் அவர் வந்து ஹெட்டா இருப்பாரு. சூரத் செஷன். ஓகேவா? சூரத் எழுதிடுறேன். சூரத் செஷன். இந்த செஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த செஷன்லயே பாலகங்காதர திலக் வந்து அதாவது லாஸ்ட் செஷன்ல தான் தாதாபாய் நவரோஜி போட்டாங்க. இந்த செஷன்ல திலக் வந்து என்டர் ஆகி மூமெண்ட்டை கொஞ்சம் பெருசா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் மாடரேட் என்ன பண்ணுவாங்க, அதை விட மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த செஷன் வந்து நாக்பூர்ல தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க. பட் நாக்பூர்ல பாலகங்காதர திலக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாக்பூர்ல வச்சா நம்ம வந்து கண்டிப்பா வந்து ராஜ் பிகாரி கோஷை வந்து நம்ம வந்து பிரசிடென்ட் ஆக்க முடியாது சொல்லிட்டு லேட்டரா சூரத்துக்கு ஸ்பிளிட் பண்ணி, அதாவது இது பண்ணிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நாக்பூர் மீட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ராஜ் பிகாரி கோஷை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆக்குவாங்க. ஸோ இந்த செஷன்ல ஒரு பெரிய வைலண்டா வந்து மாடரேட்டும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மோதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மாடரேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே, பெரஷா மேத்தான்னு சொல்லி ஒரு பேர் படிச்சோம்ல இவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களாம் வந்து பார்த்தோன்னா, எப்படியாச்சும் இவங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த இதை விட்டு வெளியில ஏற்றணும், காங்கிரஸை விட்டு வெளியில ஏற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆல்ரெடி பிரிட்டிஷரோட டைப் வச்சு ஒரு கலவரம் மாதிரி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்திருப்பாங்க. இதை தெரிஞ்ச அரபிண்டோ கோஷ் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் ஊர்ல இருந்து நிறைய ஆட்களை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய மோதல் தள்ளுமுல்லாம் வரும். ஸோ இது ஒரு கலவரம் மாதிரி ஆகும். இந்த கலவரம் ஆகும்போது பிரிட்டிஷ் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலகங்காதர திலக் பால் இருக்கார் இல்லையா, இவரை பிடிச்சி ஜெயில போட்டுவாங்க. 1907. இதுதான் சூரத் ஸ்பிளிட். பாலகங்காதர திலக்க எடுத்து பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. லாலா லஜபதி ராய் என்ன பண்ணிடுவாரு, ஃபாரின் கிளம்பி வருவாரு. அதே போல பிசி பால், பிபின் சந்திர பாலும் அரபிண்டோ கோஷ் என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளில வந்துடுறோம் சொல்லிட்டு இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பக்கம் போகாம அரபிண்டோ கோஷ்லாம் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா ஸ்பிரிச்சுவலிட்டி பக்கம் போயிடுவாரு. சரிங்களா? இதுதான் இந்த சூரத் ஸ்பிளிட் நடக்கும். இந்த சூரத் ஸ்பிளிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்டும் பிரிஞ்சிருவாங்க. ஓகேவா? அதான் இந்த சூரத் ஸ்பிளிட். சிம்பிளா மைல வச்சுக்கோங்க. while moderate lead the by the Gopalakrishna Gokhale. Okay. Moderate. They demanded the mild constitutional reform, economic relief, administrative reorganization, and protection of civil rights. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து இவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னா ரைட் டு ஸ்பீச், ரைட் டு அசோசியேஷன், அதாவது எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து அசோசியேட் கூடலாம், அசம்பிள் ஆகலாம். அப்புறம் வந்து ப்ரெஸ் வந்து ஃப்ரீடமா இயங்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சிவில் ரைட்ஸ் கேட்பாங்க. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு they were dissatisfied with the achievement of the moderate. They realized that the true nature of the British was exploitative. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷோட அந்த ட்ரூ நேச்சரை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மாடரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, பிரிட்டிஷை வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ், அவங்க வந்து நம்மளை எக்ஸ்ப்ளாய்டர், நம்மளை வந்து சுரண்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க சொல்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க. பட் மாடரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ப மாட்டாங்க.
ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் மாடரேட்டும் சூரத்தில் ஸ்ப்ளிட் ஆயிருவாங்க. சூரத்தில் ஸ்ப்ளிட் ஆனோடனே மாடரேட் என்ன நினச்சுவாங்க, நமக்கு ஸ்வராஜ்யம் வந்து தந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷை பார்த்துருப்பாங்க. பட் கீழே இருக்கிற அந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ல் ஸ்வராஜ்யம் மாடரேட்ஸுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் மாடரேட்ஸ்க்கே புரியும் நம்ம வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம். பிரிட்டிஷோட ட்ரூ நேச்சர் என்ன அப்படின்னா, அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்டையும் மாடரேட்டையும் ஒண்ணா இருந்தா நம்மளை பிரிக்கிறது. அதை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லேட்டரா தான் மாடரேட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஓகே, இதை முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். தேர் த்ரீ குரூப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இந்த மகாராஷ்டிரியன் குரூப், மகாராஷ்டிராவில் பொறுத்தளவுக்கு ஹெட்டட் பை த பாலகங்காதர திலக். பாலகங்காதர திலக் தான் அங்கே கொஞ்சம் பெரிய ஆள், மாசான ஆள். நெக்ஸ்ட் பெங்கால் குரூப் ரெப்ரசன்டட் பை த பிசி பால், பிபின் சந்திர பால், அரவிந்தோ கோஷ். ரெண்டு பேருமே பெங்கால்ல கொஞ்சம் ஒரு மாசான ஆள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா த பஞ்சாப் குரூப், லாலா லஜபதி ராய். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பஞ்சாபின் சிங்கம், அப்படி இல்லைன்னா த லைன் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லி சொல்லுவாங்க, லாலா லஜ்பதி ராய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த அரபிண்டோ பப்ளிஷ்டு நியூ லேம்ப் ஃபார் ஓல்டு இன் த இந்து பிரகாஷ் இன் 1893-94. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இல்பர்ட் பில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1883ல வந்து பார்த்தீங்கன்னா இல்பர்ட் பில் வரும். 1883ல இல்பர்ட் பில் வரும். இல்பர்ட் பில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இந்தியன் மேஜிஸ்ட்ரேட், இந்தியன் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணலாம். இதான் இல்பர்ட் பில். அதுக்கு முன்னாடி வரலைக்கும் யூரோப்பியன் தப்பு பண்ணாலுமே இந்தியன்ஸ் வந்து ஒரு இந்தியன் ஜட்ஜு வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ண முடியாது. இதுதான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சுச்சுவேஷன். இல்பர்ட் பில்ல என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா, இந்தியன் ஜட்ஜும் வந்து யூரோப்பியனை பனிஷ் பண்ணலான்னு கொண்டு வருவாங்க. இது வந்த உடனே யூரோப்பியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கடுப்பாவாங்க, கோவமாவாங்க. அதுதான் கிட்டத்தட்ட அங்கே ஒயிட் மேன் சூப்ரமசின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட்ல என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன்ஸ் இந்தியா நாட் அ கண்ட்ரி. இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது. இட்ஸ் அ ஜாகிரபிக்கல் எக்ஸ்பிரஷன் அண்ட் இந்தியன் ஆர் த பார்பேரியன்ஸ், அப்படிதான் சொல்லுவாங்க. இந்தியா வந்து பார்த்தோன்னா இந்தியா அவங்கள பொறுத்தவரை இந்தியன்ஸ்னாலே அவங்களுக்குலாம் அறிவு இருக்காது, நமக்கு தான் அறிவு இருக்கும், நம்ம தான் நாலேஜபிள், அப்படிலாம் வந்து ஒயிட் மேன் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணுவார், அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்க, இந்தியா நாட் அ கண்ட்ரி, இட்ஸ் அ ஜாகிரபிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு காங்கிரஸ் சைட்ல இருந்து யாராச்சும் ரிப்ளை கொடுக்கணும் இல்லையா? அப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எஸ் இந்தியா இஸ் நாட் அ நேஷன், பட் இந்தியா இஸ் நேஷன் இன் மேக்கிங் அப்படி சொல்லி சொல்லுவார். இந்தியா இஸ் நேஷன் இன் மேக்கிங் இன் சுரேந்திரநாத் பானர்ஜி மேக்கிங் சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டுப்பாரு. ஓகேங்களா? எஸ்என் பானர்ஜி 1902ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சியோட செஷன்ல பிரசிடெண்டா இருப்பாரு சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா? இப்போ மாடரேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் நேஷன் இன் மேக்கிங் சொல்றாங்க. இந்தியா வந்து ஒரு நேஷன்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போதான் வந்து ஹர்பிண்டோ பப்ளிஷ் பண்ணுவார்னா நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு. காங்கிரஸுக்கு நியூ லேம்ப் தேவை, ஏன்னா மாடரேட்டுக்கு அந்த யோசிக்கிற தன்மையெல்லாம் இழந்துட்டாங்க. பிகாஸ் இந்தியா இஸ் ஆல்ரெடி அ நேஷன் அப்படி சொல்லி அரபிண்டோ கோஷ் சொல்லுவார். எந்த பேசிஸ்னா, ஆக்சுவலாக பிரிட்டிஷர் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஃபிலாசபி இருக்கும், இல்லைனா ஒரு விஷயத்தில் வந்து அதை கண்ட்ரி அனுப்பாங்க. இப்போ ஃப்ரெஞ்சு இருக்குன்னா அவங்க வந்து லிபரல் பேசிஸில் ஃப்ரெஞ்சை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ லிபரலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஐடியா வச்சு அனுப்பாங்க. ஏதோ ஒரு இணைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம எல்லாரும் இணையறதுக்கு பாஸ்ட்னு ஒன்று இருக்கணும், இல்லைனா ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கணும். அப்படி அந்த ஒரு பெரிய பாஸ்ட்லாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்தளவு கல்ச்சுரலி டைவர்ஸாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைமில் ரீஜனல் கிங்டம் உடஞ்சிருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவே ஸ்பிளிட் ஆகி தான் இருக்கும். ஸோ இதை இணைக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து இல்லை. ஸோ எதுவுமே இல்லைங்கிறதுனால இதை ஒரு கண்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர் சொல்லுவாங்க. பட் அரவிந்தோ கோஷ் என்ன சொல்லுவார், நோ இந்தியா இஸ் அ நேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் அப்படி சொல்லுவார். நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் அடிப்படையில் இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி. ஸோ நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படி சொல்லிட்டு அரவிந்தோ கோஷ் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார் மாட்ரேட்ஸ்க்கு. ஓகேவா?
இந்த இந்து பிரகாஷ்ங்கிறது ஒரு நியூஸ் பேப்பர் அதில் கமெண்ட் பண்ணியிருப்பாரு. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் கிரிட்டிக் ஆஃப் த மாட்ரேட்ஸ். சும்மா ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர் இன் த இம்பீரியல் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் இன்க்ரீஸ்டு. அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் சாரி இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த முஸ்லீம். ஆல்ரெடி முஸ்லீம் வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக இந்த கவுன்சில் ஆக்ட் கொண்டு வரும்போதே காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் நமக்கு எங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு டிமாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லீம்ஸ். ஓகேவா? அதை கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மின்டோ மார்லி ரிஃபார்ம் அப்படின்னாலே செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லீம். இப்படின்னா என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எலக்டோரேட் அதாவது ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா அதில் நிற்பாங்களே ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிற்கிறாங்க. அப்போ ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க அப்படின்னா அப்படி நிக்கிற கேண்டிடேட் முஸ்லீமா மட்டும்தான் நிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், அந்த எலக்டோரேட் அந்த தொகுதியில இருக்கிற முஸ்லீம் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். வேற யாருமே ஓட் பண்ண முடியாது. இதுதான் செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லீம். ஓகேவா? இது ஃபர்ஸ்டா 1909ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், நான் அஃபிஷியல் மெம்பர் டு பி எலெக்டட் இன்டைரக்ட்லி தஸ் எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக எலெக்ஷனை ஆல்ரெடி 1892லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரில, வேணா செக் பண்ணிக்குவோம். யாராச்சும் கரெக்டான சோர்ஸ்ல இருந்து ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா 1892லேயே ஆல்ரெடி எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன், இதை நல்லா பார்த்துக்குவோம். இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன். சரிங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷனை 1990ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே. இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாராச்சும் தெளிவாக தெரிஞ்சுன்னா ஏதாச்சும் ஒரு என்சிஆர்டி புக்ல இருந்து, அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாயிண்ட் மட்டும் அப்படியே விட்டுருங்க. நான் அஃபிஷியல் மெம்பர் டு பி எலெக்டட் இன்டைரக்ட்லி த எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். கூகுள் அடிச்சா கூட எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிங்கன்னா 1892 தான் வரும். ஓகேவா? ஸோ ஓகே, இதை அப்புறம் பார்த்துக்கலாம், விட்டுருவோம். லெஜிஸ்லேச்சர் குட் பாஸ் ரெசல்யூஷன், ஆஸ்க் கொஷின் சப்ளிமெண்ட்ரி அண்ட் ஓட் ஃபார் செப்பரேட் ஐட்டம்ஸ் ஆன் த பட்ஜெட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1892ல, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவுன்சில் ஆக்ட்லாம் தனியாக பின்னாடி வருது, படிப்போம். அப்போ 1892ல ஃபர்ஸ்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பட்ஜெட்டை நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 1909 ஆக்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அந்த பட்ஜெட்டை நோக்கி கொஷின் கேட்கலாம், அதுக்கு ஓட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு ரைட்ஸை கொடுத்துருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்றது 1892, கொஷின் பண்றது ஓட் பண்றது எப்போன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1909. ஓகேவா? ஒன் இந்தியன் டு பி டேக்கன் in the Viceroy Executive Council. சத்யேந்திர சின்ஹா வாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பர் டு த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, ஒரு ஃபுல் நேம் வந்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹான்னு வரும். ஓகேவா? இங்க என்ன எழுதவா? பிரசாத் சின்ஹான்னு வரும். ஸோ இவரை ஃபர்ஸ்ட் டைமை வந்து வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன பண்ணியிருக்காங்க? ஆனுல்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிஷன். ஆமாம், 1911 தான் வந்து பார்த்தோன்னா பார்ட்டிஷன் எப்போ ஸ்பிளிட் பண்ணாங்க? 16th October 1905. அதான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இப்போ 1911 என்ன பண்றாங்க, அதை இணைக்கிறாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. த கவர்மெண்ட் அனௌன்ஸ் த அனூல்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் பெங்கால் வேர் டு பி ரீயூனைட்டட். இப்படி இணைச்ச உடனே மறுபடியும் இங்க ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய கலவரமே நடக்கும் பெங்கால்ல. ரீசன் என்னன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல சந்தோஷப்பட்டது யாரு? நமக்கு தெரியும், முஸ்லீம் லீக். இதை அப்போஸ் பண்ணது யாரு? காங்கிரஸ், ஹிந்துஸ். ஓகேவா? மறுபடியும் இணைச்ச உடனே முஸ்லீம் வந்து வைலண்ட் ஆயிருவாங்க, முஸ்லீம் கடுப்பாயிருவாங்க. மறுபடியும் ஒரு பெரிய கலவரமே நடக்கும். இந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க, டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலை மாத்திட்டு போயிடுவாங்க. ஐ திங்க் இந்த டைம்ல வந்து டெல்லி தர்பாரோ சம்திங், அங்க கிங் இருக்காங்களே, அது கொரோனேஷனோ ஏதோ ஒன்று நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஆனுல்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிஷன் எப்போ பார்த்துக்கோ, 1911. நெக்ஸ்ட் போயிடலாமா? காதர் பார்ட்டிஸ் 1913. ஃபார்ம்டு பை லாலா ஹர்தயால், தரக்நாத் சிங், சோஹன் சிங் பக்குனா. இந்த 3 பேரை பார்த்துக்கோங்க.
காதர் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷனரி பார்ட்டிங்க. ஒரு ரிபல்லியன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ற ஒரு பார்ட்டி தான் அந்த காதர் பார்ட்டி. இது வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அவுட் சைடு இந்தியா. கனடா அண்ட் யூஎஸ் இந்த ரெண்டு ஏரியால இருந்தும் இந்தியாவை நம்ம வந்து மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த காதர் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1914-15லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகும். வேர்ல்டு வாருக்கு முன்னாடி இந்த ரிபலியஸ் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். அதனால இந்த காதர் பார்ட்டி வந்து அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த வார் பீரியட் விட்னஸ் த growth ஆஃப் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் நாட் only இன் இந்தியா பட் அவுட் சைடு இந்தியா அஸ் வெல் பை த இந்தியன்ஸ். ஓகேவா? இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதான் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிற போற அந்த டைம் பீரியட் ஆச்சா. ஸோ அதனால ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியன் ரெவல்யூஷனரி இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் கனடா ஹேட் எஸ்டாப்ளிஷ் த காதர் அப்படி இல்லைன்னா ரிபலியன் பார்ட்டி இன் 1930 இதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணதுன்னா லாலா ஹர்தயால், தரக்நாத் சிங், சோஹன் சிங். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் நம்ம வந்து ஹாடா, ஏதாச்சும் சோஹன் தர சோஹன் ஹாடா தர சோஹன். இது இது ஒன்றும் ஹிண்டு வருதா? இப்போ எதுவும் வரல. சரி, ஓகே, நீங்கள் ஏதாவது ஹிண்டு வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஏதோ ஹிண்டு வச்சேன், மறந்துட்டேன் நான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. Most of the member of the party were Punjabi Sikh peasant ex-soldier who migrated. இதோட அந்த மோஸ்ட் ஆஃப் த அந்த ரெபிலியன் மெம்பர்லாம் வந்து பஞ்சாப் சீக் பீசன்ட்ல இருந்திருப்பாங்க. அப்புறம் எக்ஸ் சோல்ஜரா இருப்பாங்க, எக்ஸ் மிலிட்ரி பர்சனா இருப்பாங்க. ஓகேவா? த பார்ட்டி வாஸ் பில்டு அரவுண்ட் த வீக்லி பேப்பர் த காதர். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் பில்ட் பண்ணி, இது வீக்லி நியூஸ் பேப்பர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் காதர் வந்து வீக்கா இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது வீக்லி நியூஸ் பேப்பர்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காதர் வீக்கா இருக்கும் அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேப்பர்ல என்ன பண்ணுவாங்க, புதுசு புதுசா ரிபலியன் ஐடியாஸ் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. விச் கேரிட் த கேப்ஷன் அங்கிரேசி ராஜ் கா துஷ்மன். துஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஹிந்தியில கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன அங்கிரேசி ராஜ் கா துஷ்மன் தெரில. யாராச்சும் ஹிந்தி தெரிஞ்சா அதுக்கு டிரான்ஸ்லேஷனை கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட், ஹெட் குவார்ட்டர்ஸ் வேர் சான் பிரான்சிஸ்கோ. உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோ. த அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ப்ரொவைடட் த காதரேட்டிஸ் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஃப்ரீ இந்தியா ஃப்ரம் த கவர்மெண்ட். அதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்து இந்தியாவை ஃப்ரீ பண்றதுக்காக அந்த வேர்ல்டு வார் சுச்சுவேஷன்ல இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? விச் வாஸ் இன்டிஃபரண்ட் டு தேர் காஸ். தே பிகன் டு ரிட்டன் இந்தியா இன் 1000 ஃபார் ரிவோல்ட். இது எப்போ நடக்கும்னா, இது ரொம்ப அதிகமாக நடக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமதகம் ஒரு இந்த கீழே இருக்கு பாருங்க, இந்த இன்சிடென்ட் சொல்கிறேன் என்னன்னு. ஸோ இந்த டைமில் நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. பிரிட்டிஷர் ஆஃபீஸர்லாம் சாகடிக்கணுன்னே கிளம்பி வருவாங்க. ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி த அத்தாரிட்டிஸ் கேம் டு நோ அபவுட் தேர் plan and took immediate action. The rebellious regiments were disbanded and their leader were either imprisoned or hanged. இதுல நிறைய ஆபீசரும் சாவாங்க. இவங்க இந்த ரிபல்லியனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சம் ஆஃப் த ப்ராமினன்ட் காதரிட்டிஸ் லீடர் யார் யாரு சொல்றாங்கன்னா, பாபா குர்முக் சிங், இவரான பார்த்துக்கோங்க. கர்த்தார் சிங் சரபா, சோஹன் சிங் பக்குனா, இப்பதான் சோஹன் சிங் பக்குனாவை படித்தோம். ரஹமத் அலி ஷா, பாய் பிரம்மானந்த் அண்டு மஹமத் பரக்கத்துல்லா சொல்றாங்க. ஸோ இந்த பேரெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டு நினைக்கிறேன். காதர் பார்ட்டியில் யார் இருந்தா இல்லை யார் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? டு கேரி அவுட் த அதர் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி ஸ்வதேசி சேவா ஹோம். வேற என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி கொண்டு போறாங்கன்னா, ஸ்வத ஸ்வதேசி ஸ்வதேஷ் சேவா ஹோம் சொல்லிட்டு வேங்க்ரோவர்லையும், யுனைடெட் இந்தியா ஹோம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சியாட்டல்லையும் இது பண்றாங்க. ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? சேவாக் ஹோம் வேன்க்ரோவர், மேல போயிட்டு வீட்டுக்கு வீடு சேவை பண்றாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? வேன்க்ரோவர் எழுதி வச்சுக்குவோம், இல்லைன்னா அப்புறம் ஹிண்டே மறந்து போயிடும். வேன்க்ரோவர் வேன்ல போயிட்டு வீட்டுக்கு வீடு சேவா பண்றாங்க. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், யுனைடெட் இந்தியா ஹவுஸ் சியாட்டல்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. கோமதக மறு இன்சிடென்ட். அந்த கோமதக மறு இன்சிடென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. கோமதகு மறு வாஸ் ஜப்பானீஸ் ஸ்டீம் ஷிப்
that carried Sikh and Muslim immigrant from Punjab to Vancouver. கிட்டத்தட்ட இந்த காதரிட்டிஸ் பார்ட்டிஸோட லிங்கான ஒரு இன்சிடென்ட் தான் இது. பஞ்சாப்லேருந்து தான் காதரிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ நிறைய பஞ்சாபிஸும் அப்புறம் முஸ்லீமும் கிளம்பி இந்தியால இருந்து கனடாக்கு போவாங்க, வான்குவருக்கு போவாங்க, ஓகேவா? பட் த ஷிப் வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிட்டர்ன் பேக் டு இந்தியா பை த கனடியன் அத்தாரிட்டிஸ். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஷிப்பை நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கனடாவில் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணுவாங்க. இப்படி எச்சரிச்சோன்னே கனடியன் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஷிப்பை ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க, ஓகேவா? இந்த ஷிப் டாக்ட் அட் பஜ்பச் இன் கல்கத்தா. பஜ்பச் கல்கத்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம இந்தியாவில் இந்த ஷிப் லேண்ட் ஆகும். லேண்ட் ஆன உடனே த பிரிட்டிஷர் கன்சிடர் த பேசஞ்சர் அஸ் அ டேஞ்சரஸ் பொலிட்டிக்கல் அஜிடேட்டர்ஸ் அண்ட் ட்ரைடு டு அரெஸ்ட் பாபா குர்தீத் சிங். பாபா குர்தீப் சிங் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரம் அமாங் தெம் கிட்டத்தட்ட ஒரு 370 பேசஞ்சர், 370 390 நினைக்கிறேன், 370 தான் நினைக்கிறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. 370 பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் ஓப்பன்ட் ஆன் ஃபயர் ஆன் தம். 19 பேசஞ்சர் டைட் இன் த இன்சிடென்ட். இதில் வந்து 19 பேசஞ்சர் இறந்துருவாங்க. இப்படி இறக்குற உடனே காதரிட்டிஸ் பார்ட்டிஸ்லாம் ரொம்ப கோபம், அந்த லீடர்ஸ்லாம் ரொம்ப கடுப்பாயிருவாங்க, கோபமாயிருவாங்க. நிறைய பிரிட்டிஷ் ஆஃபீஸரை சாகடிக்கணும், கொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய லீடரோட தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவல்யூஷனரி ரிபலியெல்லாம் இங்கே வருவாங்க. ஒன் ஆஃப் த லீட் அதில் வர ஒன் ஆஃப் த லீடர் யாருன்னா ராஷ் பிஹாரி கோஷ். ராஷ் பிஹாரி கோஷ். லேட்டரா நீங்க இவரை பத்தி இந்தியன் நேஷனல் ஆர்மில படிப்பீங்க, ஓகேவா? ராஷ் பிஹாரி கோஷ். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. பட் ராஷ் பிஹாரி கோஷ் என்ன பண்ணிடுவாரு, எஸ்கேப் ஆயிடுவாரு, ஓகேவா? இதுல வந்து இன்னொருத்தர் கூட யாரோ, இந்த சோஹன் சிங் பக்குனாவோ யாரோ ஒருத்தர் வருவாரு, அவர்லாம் எஸ்கேப் ஆயிடுவார், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதான் கோமதக மறு இன்சிடென்ட் 1914. நெக்ஸ்ட் என்ன ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா? சரி, ஓகே. நீங்கள் இது வரலைக்குமே பாருங்கள், இது வரலைக்கும் நம்ம படித்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் இன்னைக்கு மைண்டில் ஏற்றினாலே ரொம்ப பெரிய விஷயம். பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலைக்கும் இதை மைண்டில் ஏற்றினீங்களே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம், ஓகேவா? எல்லாருக்கும் பாய் பாய், டாட்டா.